ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வரும் பிப்ரவரி 20 ராம்லீலா மைதானத்தில் நடக்கவுள்ள டெல்லி முதல்வரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க குடிசை பகுதி மக்கள் 250 பேருக்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு 48 இடங்களில் வெற்றி பெற்று டெல்லியில் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் டெல்லியில் இருக்கும் குடிசை வாசிகள் மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளனர். குறிப்பாக சேரி இருக்கும் இடத்தில் வீடுகளை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி குடிசை பகுதிகளில் வாழும் மக்களின் ஆதரவை பெறும் வகையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலை பாஜக சந்தித்தது. மேலும் பாஜகவின் பூர்வாஞ்சலி மோர்ச்சா நடத்திய ஜூகி பிரவாஸ் நிகழ்ச்சியில் மூலம் குடிசையில் வாழும் மக்களை குறிவைத்து பாஜக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு சுமார் 20 முதல் 30% குடிசை வாழ் மக்களின் வாக்குகளை பாஜக பெற்றது. கடந்த 2015, 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தல்களில் ஆம் ஆத்மிக்கு பெரிய அளவில் வாக்களித்த குடிசை பகுதி மக்கள் 2025 தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளனர் என்று தேர்தல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.